குரூப் 4 பணியிடங்களுக்கான அந்த தேர்வுக்கான அறிவிப்பு தேதி தற்போது வெளியாகி இருக்கிறது. இன்று முதல் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. 3935 பணியிடங்களுக்கு இந்த தேர்வு நடத்தப்பட இருக்கிறது. அதற்கான தேர்வு தேதி தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ்முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ்முத்து, விரிவான விவரம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் குரூப் 4 பதவிக்கான அந்த தேர்வுக்கான அறிவிப்பாணை என்பது தற்பொழுது இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் பல்வேறு பிரிவுகளில் இருக்கக்கூடிய டிஏஓ, அதே போன்று இளநிலை உதவியாளர்கள் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 3935 பணியிடங்களுக்கு இந்த அறிவிப்பு ஆணை என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்காக இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் என்பது அடுத்த மாதம் 24ஆம் தேதி இரவு 11:59 மணி என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று விண்ணப்பத்தை திருத்தம் செய்வதற்கான கால அவகாசம் என்பது அடுத்த மாதம் 29ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையும், தேர்வு நடைபெறும் நாள் என்பது ஜூலை 12ஆம் தேதி எனவும் அறிவிப்பாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி என்பது 10ஆம் வகுப்பு தேர்வு நிறைவு செய்தால் அவர்கள் இதற்கு தகுதியான நபர்களாக கருதப்படுகிறார்கள். இணையவழி விண்ணப்பம் செய்வதற்கான அந்த பதிவு என்பது தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி சார்பில் ஏற்கனவே ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று சரியாக இன்றைய தினம் அதற்கான அறிவிப்பாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கிராம நிர்வாக அலுவலர் பொறுத்தளவு கிட்டத்தட்ட 215 பணியிடங்கள் காலி பணியிடங்களாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இளநிலை உதவியாளர்கள் தமிழ்நாடு அமைச்சு பணி மற்றும் நிதி அமைச்சு பணியைச் சேர்ந்து 1621 பணியிடங்கள் என ஒட்டுமொத்தமாக 3935 பணியிடங்களுக்கு இந்த அறிவிப்பாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது தமிழ்நாடு அரசு தேர்வு பணியாளர் சார்பில் அடுத்தடுத்து அரசு பணியிட காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை தற்பொழுது துரிதப்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே தேர்வு எழுதியவர்களுக்கான அந்த விடைத்தாள்களை திருத்தும் பணியும் முடக்கிவிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான அந்த பணியிடங்களுக்கான காலி இடங்கள் நிரப்புவதற்கான அந்த தேர்வு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஏதேனும் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்களா? ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்ட அதே முறைகள் தான் பின்பற்றப்படுகிறதா? தற்போது பொறுத்தளவு எந்த ஒரு மாற்றம் என்பது கொண்டு வரப்படவில்லை. கூடுதலாக சில பணியிடங்கள் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை என்பது அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி இந்த குரூப் 4 பொறுத்தளவு பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், கல்வியாளர்களை பொறுத்தளவு கூடுதலாக காலி பணியிடங்களை ஒவ்வொரு ஆண்டும், அதாவது வரக்கூடிய நடப்பாண்டுகளில் அதிகப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்ட இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான அந்த காலிப்பணியிட இடங்களின் எண்ணிக்கை மட்டும் சற்று அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் கூடுதலாக சில எண்ணிக்கை சேர்க்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தமிழ்நாடு அரசு தேர்வு பணியாளர் வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு தகுதி சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஒவ்வொரு பணியிடங்களுக்கும் ஏற்றாற்போல் சில தளர்வுகள் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்காக காத்திருந்தவர்களுக்கு அந்த தேர்வுக்கான அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி விக்னேஷ்முத்து.